ஹல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசித்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த 11வது மாதத்தின் கடைசி ஓய்வு நாளுக்கு நேராய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இரண்டாவது முறை உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த மாபெரும் கிருபைக்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வசனம் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி ஆகாரம் முக்கியமோ அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆகாரம் கர்த்தருடைய வசனம். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம், வசனத்தை குறித்தும் கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது, அது என்னென்ன கிரியையெல்லாம் செய்யும் என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த நாளிலும் கூட செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், வசனத்தை கேட்டவர்கள் என்ன செய்வார்கள், என்ன செய்தார்கள், நாம் என்ன செய்ய போகிறோம். வேதத்தில் வசனத்தை கேட்டவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள், அவருடைய வாழ்க்கையிலே வசனமானது என்னென்ன மாற்றங்களை அது கொண்டு வந்தது, அந்த வசனத்துக்கு அவர்கள் செய்த கிரியை என்ன என்பதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 36-47 வசனங்கள் வேத பகுதியாக இதனாலே நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 36 முதல் 47 வசனங்கள் வரைக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் கிட்டத்தட்ட 48 வாரங்கள், இன்றோடு எத்தனை வாரங்கள்? 48 வாரங்கள் அல்லது 47 வாரங்கள் நாம் கடந்து வந்துவிட்டோம். இந்த 48 வாரங்களிலே 47 வாரங்களில் எத்தனையோ கர்த்தருடைய வசனம், எத்தனையோ ஊழியக்காரர் மூலமாக, தேவதாசர்கள் மூலமாக வசனத்தை நாம் கேட்டிருக்கிறோம். வசனத்தை கேட்ட நாம் அனைவரும் எந்ததன் வழியாகவோ, வசனம் எங்கும் நிறைந்திருக்கிறது, வசனம் எங்கும் காணப்படுகிறது. வசனமானது, நன்றாய் கவனியுங்கள் பிரியமானவர்களே, வசனம் எங்கும் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வீட்டின் இந்த சுவரிலே வசனம் இருக்கிறதா இல்லையா? வசனம் இருக்கிறது. ஆலயத்தில் வசனம், நீங்கள் உங்களுடைய வலது இடதுபுறத்தில் வசனம் இருக்கிறது, அதை படிக்கிறோம். டெலிவிஷனில் போதிக்கப்படுகிற வசனங்களை நாம் கேட்கிறோம். ஆடியோ பைபிள் மூலமாக வசனத்தை நாம் கேட்கிறோம். நேரடியாக திருச்சபைக்கு வந்து தேவாலயத்தில் கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கிறோம். கேட்கிற நாம் அனைவரும் அதன்படியே செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்றால் ஒரு கேள்விக்குறி அங்கே வருகிறது. வேதத்திலே வசனத்தை கேட்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர்கள், வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி தரிசிக்கிறோம் என்று சொன்னால், வார்த்தையின் வழியாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் வார்த்தையாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அவள் தானே உங்க அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, லூக்காவினுடைய புஸ்தகத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை, வார்த்தை கேட்கும்படி தேவ ஜனங்கள் கூடி வருவார்களாம். இன்றைக்கு அதிகாலை வேளையிலே, இந்த குளிர்ச்சியான வேளையிலே, அன்றைக்கு ஆதாம் ஏவாளோடு இறங்கி பேசின தேவன் உங்களோடு பேச அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது கிருபை நிறைந்ததும் சத்தியம் நிறைந்த வார்த்தைகளாய் காணப்படும். அதன்படி முதலாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் 120 பேரும் அந்த மேல் வீட்டிலே கூடி வந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர் இருந்த வீட்டை நிரப்பினார். பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டார்கள். அவனுக்கு கர்த்தர் வரத்தை பகிர்ந்து கொடுத்தார். அதன் பின்னர் எல்லா ஜாதியாரும் அங்க இருக்கிறதான எல்லா ஜாதியாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்கிறதை கவனிக்கிறார்கள். இவர்கள் நம்முடைய மூல பாஷைகளை பேசுகிறார்களே, ஜென்ம பாஷைகளை பேசுகிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்ட அந்த வேளையிலே பேதுரு எழுந்து நின்று பிரசங்கிக்க தொடங்குகிறார். கடைசி நாட்கள் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நன்றாய் கவனியுங்கள் பிரியமானவர்களே. பேதுரு மீன் பிடிக்கிறவன். பேதுரு எப்படிப்பட்டவன்? அவன் நன்றாக படிப்பறிவு, பிகாம் சொல்லுகிறோமே, பிஏ அந்த மாதிரி படித்து ஒரு மனிதன் அல்ல. அவனுடைய பரம்பரை தொழில் என்னவென்று சொன்னால், அவனுடைய தொழில் என்னவென்று சொன்னால் மீன் பிடிக்கிறது. அப்படிப்பட்ட பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கிட்டத்தட்ட 700 ஆண்டு காலம், நன்றாய் கவனிங்கள், 700 ஆண்டு காலத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட 700 ஆண்டு காலத்துக்கு முந்தைய தீர்க்கதரிசியாக யோவேலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரர் மேலும் குமாரத்திகளும் உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனத்தை காண்பார்கள், என் ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அதன் பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி சொன்ன பின்பு அவர் இந்த ஒரு அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சுருக்கமாக, தெளிவாக, திட்டமாக கர்த்தருடைய வார்த்தையை பேதுரு அங்கே போதிக்கிறார். போதிக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் தாவீதை பற்றியும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி தாவீது சொன்னதையும் குறித்து அவர் அங்கே விளக்கமாய் அங்கே தேவ ஜனங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். இன்றைக்கு கூட பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற, அதிகாலையில் கர்த்தருடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட மன வாஞ்சையோடு கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறீங்க? வசனத்தை கேட்டவர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கூட என்ன செய்ய போகிறோம்? அதை தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலருடைய நாட்களில் வசனத்தை கேட்டவர்கள் என்ன செய்தார்கள்? இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான பிரசங்களை கேட்டிருக்கிறோம். 40 நாட்கள் தொடர்ச்சியாக 40 நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாள் மாலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். கேட்ட நாம் அனைவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பேதுரு பிரசங்கித்த வார்த்தையை கேட்டு ஜனங்கள் என்ன செய்தார்கள்? நாம் அங்கே வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம், என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். 2ஆம் அதிகாரம், வசனத்தை கேட்டவர்கள் என்ன செய்தார்கள்? வாசிக்கலாம். 37வது வசனம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். பார்த்து போதும். முதலாவது வசனத்தை கேட்டவர்கள் உணர்ந்தார்கள். வசனத்தை கேட்டவர்கள் முதலாவது. இன்றைக்கு கூட நாம் அநேக வசனங்களை, அநேக சத்தியங்களை நாம் கேட்கிறோம், நாம் வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் வசனத்தை உணர்கிறோமா? கேள்வி. இந்த கால வேளை உங்களுக்குள்ள ஒரு கேள்வி. வசனத்தை கேட்கிற நாம் அனைவரும் அந்த வசனத்தை நாம் உணர்கிறோமா? எத்தனையோ வாக்குத்தத்தங்கள், எத்தனையோ விதமான வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் சாட்சியடி உணர்றோமா? கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், என்னை அவர் வழிநடத்துவாருங்கிற உணர்வு நமக்குள்ளே காணப்படுகிறதா? வசனத்தை கேட்டவர்கள்
அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். வசனத்தை செவியினால் கேட்கிறது மாத்திரமல்ல, இருதயத்திலே நாம் உணர வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை செவியில ஏன் 2 காது வச்சிருக்கிறாங்க? ஏன் ஆண்டவர் படைத்தார்? ஒரு காதல கேட்டு ஒரு காதல விட்டுறதில்லை. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு காதிலே வசனத்தை கேட்டு மறு காதிலே விடுவதல்ல. வசனத்தை கேட்டு அதை இருதயத்திலே வாங்கி கொண்டு உணர வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை ஆழமான சத்தியங்களையும் சரி, ஆழமான சத்தியங்களுக்கு கூட உங்களுடைய இருதயம் இன்றைக்கு உணராமல் இருக்கிற இருதயமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நடமாடுகிற நிருபங்களாய் இருக்கிறீர்கள். கல்லான இருதயத்தை கர்த்தர் எடுத்து போட்டு சதையான இருதயமாய் கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, உன் இருதயமாகிய பலகையில் அதை எழுதிக்கொள். வசனத்தை கேட்கிறவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த வசனத்தை உணர்ந்தாங்க. முதல்ல நீ வசனத்தை கேட்கிற நாம் அனைவரும் உணர்த்தப்படுகிறோமா? உணர்கிறோமா? ஓ, இது போதிக்கிறது மனிதன் அல்ல, போதிக்கிறது ஒரு பாஸ்டர் அல்ல, அவருக்குள்ளிருந்து புறப்படுகிற ஆவியானவர், அவருக்குள்ளிருந்து வெளிப்படுகிற ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தை என்று எத்தனை பேர் நாம் உணர்கிறோம்? நீ வசனத்துக்கு எத்தனை பேர் உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோம்? நாம் அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு அநேகர் வசனத்தை உணர்றதே இல்லை, வசனத்தின்படி வாழறதே இல்லை. ஓ, நான் கிறிஸ்தவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருடைய வசனத்தை தியானிக்கிற நான் வசனத்தின்படி வாழ வேண்டும் என்கிற உணர்வு. வேதம் சொல்லுகிறது, வசனத்தை கேட்டவர்கள் இருதயத்திலே அவர்கள் குத்தப்பட்டார்கள். அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், அவர்கள் உணர்ந்தார்கள். வசனத்தை கேட்கிற நாம் உணர்கிறோமா? இது கர்த்தருடைய வசனம் என்பதை உணர்கிறோமா? வேதம் சொல்லுகிறது அல்லவா, கர்த்தருடைய வேதம் வசனம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் வல்லமையும் ஜீவனமுடையதாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லப்படுகிறது அல்லவா, உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு என்று சொல்லுகிறாரு. உலர்ந்த எலும்புகளையும் உயிர்ப்பிக்கிறது கர்த்தருடைய வசனம். பாதைக்கு தீபமும் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருப்பது கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனத்தை இன்னைக்கு அநேகர் நாம் உணராமல் சபையில் நாம் அணந்து கொண்டிருக்கிறோம். இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. ஆண்டவரே, முது வசனத்தின்படியே நான் வாழ வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை வசனத்தின்படி அல்ல, மாம்சத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் உணர்த்தப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் நான் வாழுகிற கிறிஸ்துவ வாழ்க்கையில வசனத்தின்படியே நான் வாழுகிறேன், உணர்வுள்ள ஒரு கிறிஸ்தவனாக நான் வாழுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தின்படி, வசனத்தை கேட்டவர்கள் உணர்ந்தார்கள். இன்றைக்கு வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இனியும் கேட்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வசனத்துக்கு வசனத்தை உணர்றீங்களா? பாவத்தின் சம்பளம் மரணம் உணர்றோமா? பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். வசனத்தை உணர்றோமா? வாக்குத்தத்த வசனங்கள் வீடு நிறைந்திருக்கும். கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படும் பொழுது சிலர் இங்கே நீங்கள் விழிப்பா இல்லை, விழித்துக் கொள்ளுங்கள். உணர்வுள்ளவர்களாய் அமர்ந்து கொண்டிருங்கள். உணர்வுள்ள கிறிஸ்தவர்களாக நாம் காணப்படுவோம். இந்த காலை வேளையிலே வசனத்துக்கு நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய செல்போன் இருக்குது ஆண்டவரே, நான் வசனத்தை பார்க்குறேன், வசனத்தை படிக்கிறேன், வசனத்தை தியானம் பண்ணுறேன், ஆனால் உணர்வில்லாதவனாக இருக்கிறேன். உணர்வில்லாதவனுக்கு பேர் திமிர்வாதக்காரன். அவனுக்கு எந்த ஒரு உணர்வும் இருக்காது. பக்கவாதம் பிடிச்சு பக்கவாதம் வந்தவனை போல உணர்வே இருக்காது. வசனத்தை எவ்வளோதான் போதிங்க. ஆனால் இந்த ஜனங்களோ வசனத்தை கேட்டு, நான் அங்கே வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, நம்மிலே ஒருவர் வாசிக்கலாம்.
8வது வசனம், 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கல. 8வது வசனத்திலிருந்து நாம் 12வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? அப்படி இருக்க இத்தனை தேசத்தாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பற்பல ஜாதியார், பற்பல தேசத்தார், பற்பல பட்டணத்தார் பேதுரு பிரசங்கிக்கிற வார்த்தையை கேட்கிறார்கள். கேட்ட அவர்கள் அனைவரும் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தையை உணர்ந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை உணராதபடி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடி, வேதம் சொல்லுகிறது என்னுடைய வசனத்தை கேளாதபடி தன் செவியை அடைத்துக் கொள்ளுவருடைய ஜெபம் எனக்கு அருவருப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் புத்தகத்தில் வசனத்தை கேளாதபடி, ஒருவேளை வசனத்தை கேளாதபடி பிசாசுடைய செவி அடைத்திருப்பானான். சபையில் 2 ஆவி செயல்படுதான். ஒரு ஊழியக்கார் பிரசங்கிக்கும் போது சொன்னார், சபையில் 2 ஆவி செயல்படுதான். ஒன்று ஊமை ஆவி செயல்படுதான். என்ன ஆவி? ஊமை ஆவி. 2வது ஆவி செவிட்டினுடைய ஆவி. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? நீங்க கேட்பீர்களானால், துதிக்கும் போது துதியாதவர்கள் ஊமையர்கள், வசனத்தை சொல்லும் பொழுது கேட்காதவர்கள் செவிடர்கள், வசனம் போதிக்கப்படும் பொழுது வேற ஒரு காரியத்தை சிந்தித்து அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர் செவிடர்களாக இருக்கிறார் சொல்லி அந்த ஊழியக்கார் பிரசங்கம் பண்ணார். சபைக்குள்ள 2 விதமான ஆவி. இவர்கள் யார்? துதிக்கும் போது ஜெபம் பண்ணும் போது ஜெபம் பண்ண மாட்டாங்க, வசனத்தை கேட்கும் பொழுது கேட்க மாட்டாங்க, செவி அடைந்து. அப்படிப்பட்டவருடைய ஜெபம் கர்த்தருக்கு. ஆனால் இந்த தேசத்தார், இந்த பட்டணத்தார், இத்தனை பகுதியிலிருந்து வந்த மக்கள் கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய அபிஷேக வல்லமை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் அந்த சத்தத்தை மாத்திரமல்ல, மேல் வீட்டு அறையிலிருந்து தானே அந்த சத்தத்தை மாத்திரம் அவர்கள் கேட்கவில்லை. இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பிரமித்து சந்தோஷப்பட்ட அந்த மக்கள் மத்தியிலே பேதுரு எழுந்து நின்று பிரசங்கிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த அந்த பேதுரு பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்ற பின்பு அவர் எழுந்து பிரசங்கிக்க தொடங்குகிறார். பிரசங்கித்து முடிக்கிற வேளையிலே வசனத்தை கேட்டவர்கள், இன்றைக்கு வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அப்போஸ்தலர் நாட்களில் இருந்த ஜனங்களைப் போல இருதயத்திலே கர்த்தருடைய வசனத்தை நாம் உணரணும். எத்தனையோ வசனங்கள் நாம் தனிமையிலே தியானிக்கும் பொழுது, நீங்கள் அநேகர் கண்டிப்பாக வசனத்தை வாசிப்பீங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களை அநேகர் வசனத்தை நீங்கள் தியானிப்பீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய வசனம் உங்களோடு பேசும், உங்களை உணர்த்தும். நீங்கள் செய்கிற பாவம் என்ன, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை என்ன என்பதை கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு உணர்த்தும். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்காமல், முதலாவது காரியம், வசனத்தை கேட்டவர்கள் சபையில் கர்த்தருடைய ஊழியக்கார் மூலமாக, நன்றாய் கவனிங்க, தொலைக்காட்சியின் வழியாக, ஆடியோ வழியாக வசனத்தை கேட்கிற நீங்களும் நானும் உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். வசனத்துக்கு எப்படி இருக்கணும்? உணர்த்தப்பட்டவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் வசனம் கேட்டவுடன் உணர்ந்தார்கள். இன்னைக்கு அநேகர் இருதயம் கல்லாய் கிடக்கிறது. கர்த்தருடைய வசனம் எவ்வளவு சத்தியங்களை போதித்தாலும் கர்த்தருடைய வசனத்தை கேளாதபடி, கர்த்தருடைய சத்தத்தை கேளாதபடி, கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் வாங்காதபடி வேற ஒரு காரியத்தை சிந்தித்து வேற ஒரு காரியத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும்.
இப்போ கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி சபையில் எல்லாரும் ஆண்டவரை அதிகாலை, இன்றைக்கு கூட அதிகாலை வேளையிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நீங்களும் நானும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவர்கள் எல்லாரும் அதிகாலமே அவரிடத்திலே புறப்பட்டு வந்தார்களாம். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஆலயத்தை தேடி நாம் வந்திருக்கிறோம். வசனத்தை நம் வாழ்நாள் முதல் சிறுவர் ஊழியத்திலிருந்து வாலிப பருவத்திலிருந்து திருமணமாகி முடிந்து எல்லா நேரத்தையும் இத்தனை ஆண்டு காலம் வசனத்தை நாம் கேட்கிறோம். எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நாம் உணர்கிறோம்? ஒரு மனிதனை குறித்து நான் சொல்லுகிறேன். அந்த மனிதன் ஏசையா. அந்த ஏசையா ஆண்டவராகி தேவனுடைய ஆலயத்திலே கேராபீன்களும் சேருபீன்களும் கர்த்தரை துதித்து ஒரு ரக்கையினால் தன் முகத்தை மூடி மறு ரக்கையினால் விரித்து கொண்டு சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிற வேளையிலே அந்த ஏசையா சொல்லுகிறார், ஆண்டவராகிய தேவனை நான் கண்டேனே, ஐயோ அதமானேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறாருங்கிற உணர்வினாலே அவர் உணர்த்தப்பட்டார். சொல்லுகிறார், ஆண்டவரே நான் அசுத்த மனிதர்கள், ஆண்டவரே அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியிலே நான் எவ்வளவு பெரிய உணர்வு பாருங்களேன். அல்லேலூயா. உணர்ந்தார். கர்த்தர் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார். அன்றைக்கு கூட இன்றைக்கு யாக்கோபு கூட பாருங்க, அதுக்கு முன்னைய சந்தையில் யாக்கோபை பாருங்க. யாக்கோபு அந்த பேர்சபாவை விட்டு அவன் வந்து அங்கே ஒரு கல் எடுத்து படுக்கிறான். அங்கே தேவன் அவனுக்கு சொப்பனத்தில் வெளிப்படுகிறார். சொப்பனத்திலே தரிசனமாகி எவ்வளவு பெரிய கிஃப்ட் பாருங்க. சொப்பனத்திலே தரிசனமாகி அவன் இப்பொழுது விழித்து கொள்ளுகிறான். அவன் சொல்லுகிறான், மெய்யாகவே, அல்லேலூயா சொல்லுங்க, மெய்யாகவே தேவன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் உணர மாட்டோம். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது, கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. மெய்யாகவே இது தேவனுடைய ஸ்தலமே அல்லாமல் வேறல்ல, தேவனுடைய வீடே அல்லாமல் வேறமல்ல. மோசே இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனா மோசே உணர்கிறார். இன்னைக்கு அநேகர் தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அநேக வசனங்கள், அநேக சத்தியங்கள், பாவத்தை உணர்த்துகிற வசனங்கள், வேதம் சொல்லுகிற தேவ ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டார்? நீ உணர்வுள்ள ஆவி நமக்குள்ள வர வேண்டும். இன்னைக்கு அநேகருக்குள்ள உணர்வு, அந்த உணர்வே காணப்படுகிறது இல்லை. வாசிக்கலாமா? ஒருவர் சங்கீதம் 119:73, சங்கீதம் 119:73. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கற்றுக்கொள்ள, உம்முடைய வசனத்தை நான் ஏற்றுக்கொள்ள, உம்முடைய வசனத்தை நான் கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்க. ஆண்டவரே, வசனத்துக்கு நான் எப்படி இருக்கிறேன்? உணர்வில்லாதவனாய் இருக்கிறேன். வசனம் எத்தனையோ வகையிலே எனக்கு போதிக்கப்படுகிறது, நான் உணர்வில்லாதவனாய் இருக்கிறேன். இந்த 119ஆம் சங்கீதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்படுகிறது, என்னை உணர்வுள்ளவனாக்கும். உம்முடைய கற்பனைகளை நான் கை கொள்ளும்படி என்னை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து. கேட்கல, சத்தம் கேட்கல. என்னை உணர்வுள்ளவனாக்கும். எதற்கு? உம்முடைய வசனத்தை கேட்கும்படி, உம்முடைய வசனத்தை நான் கற்றுக்கொள்ளும்படி. ஆண்டவரே, எனக்கு உணர்வுள்ள ஆவியை தாரும். நான் ஒவ்வொரு ஊழியக்காரர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற போது அந்த ஜெபம் பண்ணுவாங்க வசனத்துக்காக. இப்பொழுது கூட ஐயா ஜெபம் பண்ணார், எனக்கு ஐயா ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இன்றைக்கி இந்த ஊழியக்காரர் மூலமாக என்னோடு பேசுங்க. ஆண்டவரே நான் விடாய்த்த இதயத்தோடு வந்திருக்கிறேன், கனத்த இதயத்தோடு வந்திருக்கிறேன், வியாகுலத்தோடு வந்திருக்கிறேன், கவலையோடு வந்திருக்கிறேன், கண்ணீரோடு வந்திருக்கிறேன். நான் கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்பொழுது, ஆண்டவரே இன்றைக்கு எத்தனையோ விதமான சூழ்நிலை உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் மத்தியில் நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, வசனத்துக்கு என்ன உணர்வுள்ளவனாக்குங்க. ஆண்டவரே, வசனத்தின்படி நம்ம வாழறோம். உங்கள் மனசாட்சி, ஆத்மா என்கிற மனசாட்சியில் ஒரு கேள்வி எழுப்புங்க. இப்போ நான் சொல்லுகிறேன், என் ஆத்மாவை பார்த்து கேட்குறேன், ஆத்மாவே நீ வசனத்தின்படி வாழுகிறாயா? அது சொல்லும், இல்லை 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 இல்லை, நீ மாம்சத்தின்படி தான் வாழுகிற, உன் வாயின் வார்த்தைகளின்படி தான் நீ வாழற, உன் இஷ்டம் போல தான் வாழற. வசனத்தின்படி உணர்ந்து நீ வாழுகிறாய் என்றால் இல்லை. ஏசாயா ஒரு சிறந்த சாட்சி. அவர்
தன்னை ஆண்டவருக்கு முன்பாக உணர்த்தப்பட்டார். ஆண்டவரே, நான் பாவம் செய்கிறவள் மக்கள் மத்தியில், ஆண்டவரே பாவம் இருக்கிற மத்தியில் நான் வாழுகிறேன். 51ஆம் சங்கீதத்தில் தாவீது எப்படி பாருங்க, உணர்த்தப்பட்ட தாவீது, பாவத்தை உணர்ந்த தாவீது. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்றார், சொன்ன உடனே உணர்த்தப்பட்டார். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாத்தான் மேல் வந்து என்ன பண்றாரு, சொன்ன வசனத்தை சொன்ன உடனே என்ன பண்ணார், உணர்த்தப்பட்டார். உணர்த்தப்பட்ட தாவீது இப்பொழுது அறை வீட்டுக்குள்ளே சென்று கதவை அடைத்து ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிற, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், ஆண்டவரே பாவமற என்னை கழுவும், ஆண்டவரே ஈசோப்பினாலே சுத்திகரியும், ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது அவர் உணர்ந்தார், உணர்த்தப்பட்டார். இன்றைக்கு எத்தனையோ வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உணர்த்தப்படுகிறது. ஆனால் உணராமலும் கேட்டு உணராமலும் அதன்படி கிரியை செய்யாமலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனத்தை கேட்டும் அதன்படி வாழாத ஒரு வாழ்க்கை, அந்த பரிதாபமான ஒரு வாழ்க்கை நம்ம பார்க்க போறோம். அடுத்ததாக 125வது வசனம், 119, 125. முதலாவது கற்றுக்கொள்ளும்படி, இரண்டாவது உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். 119, 125வது வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, உமது சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவன். ஆண்டவரே, வசனத்துக்கு என்னை நான் ஒப்பு கூட என்னை உணர்வுள்ளவனாக்குங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர், அநேக சத்தியங்கள் இரண்டாவது ஆராதனை நான் வார்த்தை கேட்க இருக்கிற ஆண்டவரே, இந்த முதல் ஆராதனை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நம்ம ஆன்லைன் மூலமாக பார்ப்போம், ஆச்சரியப்படாதீங்க. இல்லை ரெண்டாவது ஆராதனை வசனத்தை கேட்போம்னா ஆன்லைன் மூலமாக வசனத்தை நம்ம கேட்க போகிறோம். தேவனுக்கு அன்பானவர்களே, வசனத்தை அறியும்படி முதலாவது உணர வேண்டும். வசனத்துக்கு என்ன பண்ண, கேட்டு உணர வேண்டும். ரெண்டாவது அதே சங்கீதம் 119, 169வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும், வேற ஏதாலையும் அல்ல ஆண்டவரே. வேதமே வெளிச்சம், வேதமே சத்தியம். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வசனத்தை நம்ம வண்டியில் ஒட்டி வைக்கிறோம், வீட்டில் வைக்கிறோம், நல்லதுதான். ஆனால் அதை காட்டிலும் அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் உணர வேண்டும். உணர்வுள்ள ஆவியான நமக்கு கட்டளையிடும். அல்லேலூயா. உணர்வுள்ள ஆவி எதற்கு? வசனத்துக்கு. வசனத்தை கேட்டவர்கள் வசனத்தை உணர்ந்தார்கள். நாம் கூட வசனத்துக்கு உணர வேண்டும். இப்போ ரெண்டாவது காரியம், முதலாவது வசனத்தை கேட்டவர்கள் உணர்த்தப்பட்டார்கள். எங்க உணர்த்தப்பட்டாங்க? செவியில மாத்திரமல்ல, சத்தம் என்கிற அந்த உணர்வு மாத்திரமல்ல, இருதயத்தினுடைய உணர்வு. இன்னைக்கு அநேகர் வசனத்தை இதயம் திறந்து கேட்கறதே இல்லை. நாம் வசனத்தை திறந்தவர்களாய் அல்ல, இருதயத்தை கிழித்தவர்களாய் அவருடைய சன்னிதியிலே வந்து ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்கணும். வசனத்தை எங்க கேட்கணும்? செவியில கேட்டு இருதயத்தில் உணரணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள ஆவியை தேவன் நமக்குள்ளே கட்டளையிடுவார். வசனத்தை கேட்கும்படியாக உணரும்படியான ஒரு ஆவியை தேவன் நமக்குள்ளே கட்டளையிடுவார். இரண்டாவது காரியம், வசனத்தை கேட்டவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. கேட்டவர்கள் என்ன செய்தார்கள்? சொல்லுங்களேன். கீழ்ப்படிந்தார்கள். இரண்டாவது காரியம், உணர்ந்தா மாத்திரமல்ல, அந்த வசனத்துக்கு என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தாங்க. வசனம் இப்படி இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வார்த்தை வேதத்தில் இருக்கிறதா? இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்பதை பேதுரு பிரசங்கித்த போது அவர்கள் உணர்த்தப்பட்ட அவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார். அவங்க என்ன கேட்கிறாங்க பாருங்க. 38வது வசனத்தை வாசிங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது வாசிங்க. அப்போஸ்தலர் 2:37. இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உணர்த்தப்பட்டுட்டோம்பா. ஆவியானவர்
மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சியாக இருக்கிறோம் என்று பேதுரு பிரசங்கித்த போது அநேக ஜாதியான மக்கள், அநேக பட்டினத்தார், அநேக கிராமத்தார் வந்து கேட்டு இருதயத்திலே வசனத்தை உணர்த்தப்பட்ட அவர்கள் அடுத்து செய்த காரியம் என்னன்னா கீழ்ப்படிதார்கள். நீ வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? பலியை பார்க்கிலும் வசந்த முடிங்க, பலியை பார்க்கிலும் இன்னும் அமைதியா இருக்கிறீங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். கீழ்ப்படிதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழ்ப்படியாமையினாலே தான் பாவம் இந்த பூமியில் வந்து கர்த்தருடைய வார்த்தை முதல் ஆண்டவராலே படைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட மனிதன் ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய வார்த்தையை மீறினார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தான் பூமியிலே பாவமும் சாபமும் வந்தது. அவருடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியல. ஆனால் கேட்ட இவர்களோ, இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கூட வசனத்துக்கு என்ன செய்யணும்? வசனத்தை கேட்டவர்கள் என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிந்தார்கள். நாம் கீழ்ப்படுகிறோம் வசனத்துக்கு? முதலாவது நான் உணர்வுள்ள ஒரு விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம அப்பா அம்மா நமக்காகத்தான் கஷ்டப்படுறாங்க. ரெண்டாவது, நம்ம ஊழியக்காரர், நம்ம வாலிப பிள்ளைங்களுக்கு ஊழியக்காரெல்லாம் அட்வைஸ் பண்ண முடியாது. கேட்பாங்க, அப்படி தலையாட்டி கேட்பாங்க, உணர்த்தப்படவே மாட்டாங்க, இருதயத்தில் உணரவே மாட்டாங்க. ஏன் சொல்கிறார், எதுக்கு சொல்கிறார்? என்னை வழிநடத்தின ஊழியக்காரர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை, ஊழியக்காரர்கள், சகோதரிகள், சபையில் இருக்க சண்டே கிளாஸ் டீச்சர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் இன்றைக்கு என் இருதயத்தில் இருக்குது. உணர்த்தப்பட்டவனாக இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். காரணம், அந்த வார்த்தை மனிதனுடைய வார்த்தை இல்லை, அது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ ஒரு தகப்பன் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறான்னு எந்த பிள்ளை உணருதோ அந்த பிள்ளை வாழ்க்கையில் முன்னேறும். எந்த ஊழியக்காரர் சொல்ற அட்வைஸை, அந்த கர்த்தருடைய வார்த்தையை எந்த வாலிபன், எந்த சகோதரி, எந்த சகோதரன் இது மனுஷன் பேசுகிற வார்த்தை இல்லை, இது கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்று உணர்றீங்களோ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி போய்கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. ரெண்டாவது, பெத்தவங்க பேச்சு, தாய் தகவல் பேச்சை கேட்காத பிள்ளை, கீழ்ப்படியாத பிள்ளை உருப்படாது. கீழ்ப்படியாத பிள்ளை எந்த ஒரு வாழ்க்கையில அவங்கள பாருங்க, கீழ்ப்படியாமையினுடைய பிள்ளைகளை பாருங்க எப்படி இருக்கிறாங்க, தேசத்தில் எப்படி இருக்கிறாங்க, வாழ்கிற பகுதி எப்படி இருக்கிறாங்க. அப்பா அம்மாவை போட்டு அடிக்கிறவனா இருப்பான், கீழ்ப்படுகிறவனா இருக்க மாட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற விசுவாசிகளாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்த விசுவாசிகளாக. இரண்டாவது காரியம், அவர்கள் வசனத்தை கேட்டவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். முதல் காரியம், உணர்த்தப்பட்டார்கள். உங்கள் பிள்ளைங்க ஏன் கீழ்ப்படிய மாட்டுறாங்க? எத்தனை பேர் இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒப்பு கொடுக்க போறீங்க, ஏன் உங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டுறாங்க? என்ன காரணம்? வசனத்துக்கு முதலாவது நாம் வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது, வசனத்தை அந்த பிள்ளைங்க எதிரில் எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது, இப்பொழுதும் இளம் வயது இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய மகள், இளைய மகளுக்கு நான் ஒரு வசனத்தை கற்பித்து கொடுத்தேன். அதை என்னுடைய செல்ஃபோனில் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தேன். 1.5 வயசு தான் ஆக போகுது அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளைக்கு சொன்னேன், தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை சிருஷ்டித்தார். அந்த வசனத்தை அந்த பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். 1.5 வயசு பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறது, எதை நாம் கற்றுக் கொடுக்கிறோமோ, எதை நாம் கற்றுக்கொள்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான், நல்லா கவனிங்க, இந்த உலக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தை அடைய முடியும். கீழ்ப்படியாம நீங்க மேல்படிக்கு போக முடியாது. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஆபிரகாமும் ஆண்டவருக்கு முன்பாக அவர் கீழ்ப்படிந்தார். கர்த்தருடைய வார்த்தை, உன்னுடைய குமாரன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்கு நீ அவனை ஒப்பு கொடுத்தபடியினாலே, கீழ்ப்படிந்தபடியினாலே உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதிக்க கீழ்ப்படிந்தவர். அநேக பரிசுத்தவான்கள், வேதத்தை எத்தனையோ சத்தியங்கள் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது, எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது. அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவருடைய வாழ்க்கையை பாருங்க. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், ஒன்றும் இல்லாதவர். நல்லா கவனிங்க, ஆபிரகாம் அந்த ஊர் என்கிற தேசத்தில் வாழ்ந்த போது காட்டிலும்
கர்த்தருடைய வார்த்தையை கேட்டபோது 12ஆம் அதிகாரத்தில் கேட்டு கீழ்ப்படிந்து நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்ன உடனே அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான். போன அவன் பரதேசியாக திரிந்தான். அது மாத்திரமல்ல, அவனை குறித்து எலியேசர் 24ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், என் எஜமான் வழிபடுகிற தேவன் என் எஜமானை செல்வ சீமானாக மாற்றினார். காரணம் என்ன? அவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள், எல்லாம் வசனத்து கீழ்ப்படிந்து, அவர்களும் நம்மை போல மனிதர்கள் தான். வசனத்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் ஐஸ்வர்யவானாக வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்மளால் வாழ முடியாதா? நம்மால் வாழ முடியாதா? வசனத்து கீழ்ப்படிந்தா அந்த பரிசுத்தவானை போல நீ இந்த பூமியில் வாழ முடியும். கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். வசனத்தை கேட்டவர்கள் இரண்டாவது காரியம், அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன், என் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? ஐயா சொல்ற வார்த்தை, ஊழியக்கார் பாஸ்டர் சொல்ற வார்த்தை, அது கர்த்தருடைய வார்த்தை, அதை நான் கேட்டு கீழ்ப்படுகிறேன். இல்லை. இரண்டாவது காரியம் நான் வசனம் சொல்லுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 66:2-5. அடுத்ததாக சங்கீதம் 119:53 குறித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2வது வசனம், 5வது வசனம். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 53வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். இரண்டாவது, வசனத்தை கேட்டவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். நாங்கள் என்ன செய்யணும் ஐயா? மூன்றாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன். 38வது வசனம் வாசிங்க. பெறுவீர்கள். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். வாசிங்க அடுத்த வசனம். மூன்றாவது, வசனத்தை கேட்டவர்கள், மூன்றாவது நன்றாய் கவனிங்கள். முதல் காரியம், வசனத்தை கேட்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணும்? வசனத்தை கேட்கிற நீங்களும் நானும் உணரணும். இரண்டாவது, வசனத்தை கேட்கிற நீங்களும் நானும் வசனத்துக்கு கீழ்ப்படியணும். மூன்றாவது, வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. வசனத்தை கேட்டவர்கள் சந்தோஷத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டார்களா? என்ன இவர் இப்படி கடினமா பேசுறாரு? பரிசுத்த ஆவியான கொடுக்கப்பட்டது எதற்காக? நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், பாவத்தை குறித்தும் கண்டித்துணர்த்தவே ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அப்போ ஒரு உணவு வகை என்று சொன்னால், நல்லா கவனிங்க, ஒரு உணவு வகை, ஒரு ஒயிட் ரைஸ் சாப்பாடு இருக்கு சொன்னால் எப்படி கூட்டு பொரியல் இருக்கிறதோ அது போல எல்லாமே கலந்த கலவையாக தான் இருக்கும் வசனம். பாவம், பரிசுத்தம். பாவத்தை பற்றி போதிக்கப்படுகிறது, பரிசுத்தத்தை பற்றி போதிக்கப்படுகிறது. இப்போ நன்றாய் கவனிங்கள். வசனத்தை கேட்டவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்களா? இன்னும் எத்தனை பேர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையை? பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்டவர்கள் என்ன செய்தார்கள்? சந்தோஷத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் சந்தோஷம் இல்லை? அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் நிம்மதி இல்லை? கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. சங்கீதம் 119:47-70. சங்கீதம் 119 சீக்கிரம் வைக்க விரைவாக வாசிக்கலாமா? 2 வசனங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 119:47-70 வாசிங்க வேகமா. மனமகிழ்ச்சியா நான் கேட்கிற ஆண்டவரே, நான் பிரியப்படுகிற வசனத்தினாலே நான் மனமகிழ்ச்சியா இருக்கிற தாவீது சொல்லுகிறார். 119ஆம் சங்கீதம் சொல்லுகிறார், ஆண்டவரே உங்க வசனத்தை கேட்கும் போதே எனக்கு சந்தோஷம். இங்க இருக்கிற அநேகர் நீங்க உணர்ந்திருப்பீங்க.
கண்ணீரோடு இருப்பீங்க, கவலையோடு இருந்திருப்பீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் எப்பொழுது மாறணும் சொன்னா, கர்த்தருடைய வசனத்தை நீங்க சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிற போது. இயேசு கிறிஸ்து பிறந்த போது அந்த தேவதூதன் இறங்கி, நன்றாய் கவனி, தேவதூதன் இறங்கி அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உண்டான சந்தோஷமான அந்த செய்தியை சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மேய்ப்பர் இடத்துல அந்த மேய்ப்பரெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவை காண அவர்கள் விரைந்தோடினார்கள். இன்னைக்கு ஆலயத்தில் வந்தாலே ஐயா திட்டுறாரு. வசனத்தை வாசிக்காதவங்க, வசனத்தை கேட்காதவங்க தான் இப்படி குறை சொல்லிட்டு இருப்பாங்க. வசனத்தை கேட்கறவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ இது கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், இந்த வார்த்தைக்கு என்ன பண்ணணும், சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அநேகர் வார்த்தை வெறுப்போடு நாம் கேட்கிறோம், சந்தோஷம் இல்லாம கேட்கிறோம். இறுதியாக சொல்லுகிறேன், வசனத்தை கேட்டவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஞானஸ்நானத்துக்கு தங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணாங்க, ஒப்பு கொடுத்தார்கள். பிரியமானவர்கள், 4 காரியம். வசனத்தை கேட்டவர்கள் என்ன செய்தார்கள்? முதலாவது, வசனத்தை உணர்ந்தார்கள். 2வது, வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். 3வது, வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். 4வது, வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை ஞானஸ்தானத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து. ஹல்லேலூயா. என்று எத்தனை பேர் அதை செய்கிறோம்? நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். இந்த 4 காரியங்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். முழங்கால் படிடுவோமா? நாம் ஜெபிப்போமா? 1 நிமிடம் நம்மை நாம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, 47 வாரங்கள் ஆண்டவரே நான் வசனத்தை கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி